ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்துடைய கிரக நிலை அமைப்பால் கிரக மாற்றத்துடைய சூழலால் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் விருச்சிகம் ராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்துல பிரிந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த மார்ச் 31க்குள் உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து ஏற்பட போதா அப்படின்ற தகவலை முதல்ல தெரிந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே கிரக நிலை முதல்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிரக மாற்றங்களும் பலன்களும் என்ன மாதிரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், களத்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலை விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இப்படிதாங்க இருக்க போகுது. அதே போல உங்களுக்கான கிரக மாற்றங்களை பார்த்தீங்கன்னா, மார்ச் 4ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். அதே போல அடுத்ததாக மார்ச் 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்ததாக மார்ச் 18ஆம் தேதி அன்று வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஸோ கிரக மாற்றங்களும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல கண்டிப்பாக இருக்க போகுது. கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இதனுடைய மாற்றத்தால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது, மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு காரியம் சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட குணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் வெற்றியாக மாறலாம். அதாவது உங்களுடைய பேச்சு திறமையை வைத்து நீங்க எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடிய ஒரு சூழல் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். எந்த அளவுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் சாமர்த்தியமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் உங்க பக்கம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையும் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடன் பக்க பலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை கண்டிப்பா செய்வாங்க. நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா புதிய வசதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம். அதே போல விருச்சிக ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய மந்த நிலை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் மாறலாம். புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் கண்டிப்பா விலகலாம். தேவையான பண வசதி கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் கண்டிப்பா பார்ப்பீர்கள். புதிய பொறுப்புகளும் அதனால வருமானமும் கண்டிப்பா ஏற்படலாம். ஸோ இந்த காலகட்டம் அனைத்துமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு அமையலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் ஏற்படும். பூமி மூலம் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதே போல வீட்டிற்கு தேவையான பொருட்களை இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ராசியாதிபதி செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியும் தரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லப்படுது. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முழுவதுமே திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம். பெண்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கலாம். அதாவது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எதுவா இருந்தாலும் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மார்ச் மாதம் பெண்மணிகளுக்கு இருக்க போகுது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இதிலும் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். மன திருப்தியுடன் செயலாற்றக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நடக்கலாம். புத்தி சாதுரியம் மூலம் காரியங்கள் வெற்றியாக மாறலாம். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மீது மதிப்பு கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் மீது மதிப்பு மரியாதை கண்டிப்பா இது ரெண்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் உங்களுக்கு பாராட்டு தேடி வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மனக்கவலைகள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்களாம். அதே போல உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு ஏற்படலாம். இந்த மாதிரி உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில கண்டிப்பா இருக்கலாம். கட்சியில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தோன்றலாம். அதே போல விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பா கிடைக்கலாம். இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதனால மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலம் கருதி இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்க நல்ல உழைப்பாற்றல் கொண்டக்கூடிய ஒரு நபரா இருக்கிறதுனால எந்தவித பிரச்சனைகளையும் சமாளித்து திறமைகளை வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு நீங்க நேர்மையா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டிப்பா நீங்க சமாளித்து வருவீர்கள். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் பாராட்டு புகழ் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். உடன் பணிபுரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்குள்ள வேலை பளுகள் குறையலாம். பிறருடைய விஷயங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசியில அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் கருதி எதிர்நீச்சல் போட்டால் ஏற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தட்டி சென்றாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கலாம். கூட்டாளிகளிடம் உழைப்பாளிகளிடமும் விட்டு கொடுத்து நடந்து நீங்க சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமா ஏற்படும். அடுத்ததாக விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்தாலும் லாபங்கள் குறையாது. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை சற்று தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதிக உழைப்பு உடல் சோர்வை இதனால உங்களுக்கு ஏற்படும். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல இந்த காலகட்டத்தில் நீங்க கவனத்தை வைப்பது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் என்ன பலன் இந்த மார்ச் மாதத்தில் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதே போல விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து நவ கிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு தெய்வம் வெற்றி வழிபாடு செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க மனதார செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் ஏற்படும். அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் உண்டாகலாம். அதே போல உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இதனால உங்களுக்கு ஏற்படும். ஸோ முடிந்த அளவுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க செய்து பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு புதன் மற்றும் வெள்ளி. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 8 மற்றும் 9. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்க்கும் பொழுது 1, 2, 3, 29 மற்றும் 30. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.